100 ஆண்டுகளின் போர்களும் பங்கு சந்தையும். கடந்த 100 ஆண்டுகளின் வரலாற்றை பார்த்தால் ஒரு சுவாரஸ்யமான உண்மை தெரிகிறது. உலகில் போர், தாக்குதல் அல்லது பெரிய பொருளாதார அதிர்ச்சி நடந்தாலே பங்கு சந்தை உடனடியாக பயத்தால் கீழே விழும். ஆனால் அதே சந்தை பெரும்பாலும் நான் எதிர்பார்ப்பதை விட வேகமாக மீண்டு வந்திருக்கிறது. 1939 நடந்த இரண்டாம் உலகப் போரின் போது சந்தை சுமார் 25% வரை வீழ்ச்சி கண்டது. ஆனால் 2 ஆண்டுகளில் அது மீண்டது. 1950 கொரியா போரின் போது சந்தை சுமார் 12% குறைந்தது. ஆனால் 4 மாதங்களில் மீண்டும் உயர்ந்தது. 1965 வியட்நாம் போர் தீவிரமான போது சந்தை 10% வீழ்ச்சி கண்டது. ஆனால் 3 மாதங்களில் மீண்டது. 1973 யோம் கிப்பூர் போரின் போது சந்தை 17% வரை சரிந்தது. அதிலிருந்து மீள 8 மாதங்கள் எடுத்தது. 1980 ஈரான் போரின் போது சந்தை 14% குறைந்தது. ஆனால் 6 மாதங்களில் மீண்டது. 1990 கல்ஃப் போரின் போது சந்தை 18% வீழ்ச்சி கண்டது. ஆனால் 4 மாதங்களில் மீண்டும் உயர்ந்தது. 1999 கார்கில் போரின் போது இந்திய சந்தை 12% குறைந்தது. ஆனால் 2 மாதங்களில் மீண்டு வந்தது. 2001 9/11 தாக்குதலுக்கு பிறகு சந்தை 16% வரை வீழ்ச்சி கண்டது. ஆனால் 3 மாதங்களில் மீண்டது. 2003 ஈராக் போர் தொடங்கிய போது சந்தை 9% குறைந்தது. ஆனால் 2 மாதங்களில் மீள ஆரம்பித்தது. 2008 உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்பட்ட போது மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது, சுமார் 60% வரை. ஆனால் 18 மாதங்களில் சந்தை மீண்டும் எழுந்தது. 2020 கோவிட் பெருந்தொற்றின் போது சந்தை 38% சரிந்தது. ஆனால் 7 மாதங்களில் மீண்டது. 2022 ரஷ்யா உக்ரைன் போரின் போது சந்தை 15% வீழ்ச்சி கண்டது. ஆனால் 4 மாதங்களில் மீண்டும் உயர்ந்தது. 2023 இஸ்ரேல் ஹமாஸ் மோதலின் போது சந்தை 6% வரை குறைந்தது. ஆனால் 1 மாதத்திற்குள் மீண்டும் உயர்ந்தது. இந்த வரலாறு சொல்லும் மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், சந்தைகள் பயத்திற்கு உடனடி பதிலளிக்கும். ஆனால் செல்வம் உருவாகுவது பயந்த நேரத்தில் கூட அமைதியாக இருந்து முதலீடு செய்பவர்களால் தான். செய்திகளில் எல்லாம் மோசமான செய்திகளாக இருக்கும் காலங்களில்தான் எதிர்காலத்தின் பெரிய முதலீட்டு வாய்ப்புகள் உருவாகுகின்றன. பயம் தற்காலிகம், ஆனால் நல்ல நிறுவனங்களில் வைத்த முதலீடு நீண்ட காலத்தில் உண்மையான செல்வத்தை உருவாக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.